இங்கே வந்து நான் படிக்கிறோன்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஐடியா பண்ணி படிச்சப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எளிமையான ஒரு இருந்துச்சு. நானும் டிசிஎல் படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து வருஷ கணக்கில் படிக்கிறதா இருக்குது. இதை வந்து ஒரு நாள்லேயே எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுங்கிறத விட எவ்வளோ தூரம் சொல்லித்தரமோ சொல்லித்தராரு. அந்த ஒரு நாள் கிளாஸு 2 வருஷம் படிச்சு ஈக்குவலாக இருக்குது. ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக ஹீலா சந்திரசேகரன் அவர்களுடைய முயற்சி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. உண்மையிலே நல்லா இருக்கும் கிளாஸ். நிறைய வகுப்புகள் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து நிறைய கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும்போது ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது. மற்ற டீச்சருங்களோட சார் வந்து நம்ம தெளிவாக நல்லா புரிகிற மாதிரி நல்லா டீப்பாக வந்து கிளாஸ் எடுத்தார். இந்த கிளாஸ் எடுத்த வகையில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, படித்தவங்களுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்குது, படிக்காதவங்களும் ரொம்ப பெட்டராக இருக்கும், கற்றுக்கிட்டால் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் வந்து நோய் நொடி இல்லாமல் வந்து அவங்க குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறை நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. நமஸ்காரம். நான் ஹீலர் சந்திரசேகர் அவர்களுடைய அக்கு ஹீலிங் ஒரு நாள் வகுப்பில் கலந்து கொண்டேன். மிக சிறப்பாக இருந்தது. அதாவது காலத்திற்கு ஏற்றாற்போல். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நாம் உடல் சார்ந்த எந்த விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதில்லை. அதாவது நம்மளோட ஓட்டம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியாததால் நாம வந்து இந்த உடலை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை. அதாவது சம்பாதித்த பணம் மொத்தத்தையும் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா வந்து முன்வைக்கிறோம். ஆனா இந்த ஒரு நாள் வகுப்பு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வர்மா குணமாக்கும் கலை இந்த அக்குபஞ்சர் இதுலயே வந்து 2 நாள் வகுப்பு. ஆனால் அதில் பாடத்திட்டம் அதிகமாக இருந்தது, செயல் விளக்கம் குறைவாக இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து திருவள்ளுவர் 7 வார்த்தைகளை போட்டு சொன்னாரோ திருக்குறளை, அந்த மாதிரி வந்து பாடத்திட்டத்தை குறுக்கி எது நம் வாழ்க்கைக்கு வேணுமோ, அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல பாடத்திட்டத்தை நான் இன்றைய வாழ்வியலுக்கு மாற்றி அதற்கான விளக்கங்களை கொடுத்து நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ளும் இந்த கலையை பன்முகத்திறம் கொண்டவர். அதாவது அந்த 10 கோட்பாடுகள்ல வந்து குணக்கேடு என்ற கோட்பாடு இல்லாதவர். அதாவது என்ன சொல்றது, அந்த கணம் பன்முகம் இருந்ததுனாவே திறமை. நாம வந்து ஒரு கணம் இருக்கும், வார்த்தையில ஒரு கணம் இருக்கும், நம் நடையில பேச்சுல எல்லாத்துலயும் இருக்கும். ஆனால் அதில் ஒன்றை கூட நான் அவரிடம் பார்க்கவில்லை. அதுவே வந்து நமக்கு நோயற்ற வாழ்வு என்று உதாரணம் சொல்வதற்கு அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உதாரணமாக எடுத்துக்கொண்டேன் நான். மிக சிறப்பாக இருந்தது வகுப்பு. அதாவது கோடிகளை கொட்டி லட்சங்களை கொட்டி நாம வந்து சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா வந்து இப்படி ஒரு எளிமையான முறை நம்ம முன்னோர்கள், அதாவது அப்பெல்லாம் வந்து குருமார்களை தேடி போனார்கள். திருமூலர் சொன்னார், அதாவது இறைவனே இறங்கி வந்து குருவாகி ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை ஏளனமாக நினைக்காதேன். அந்த மாதிரி குருமார்கள் இன்று இறங்கி வந்து நமக்கு வந்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். வாழ்வியல் ஆகட்டும், மருத்துவமாகட்டும், எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் செவி சாய்த்து இந்த மாதிரி வகுப்புகள் கலந்து கொண்டு நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நேற்றைய வகுப்பு எனக்கு மிக சிறப்பாக அமைந்தது. என் மகன்கிட்டையும் அதை நான் தெரியப்படுத்தினேன். நன்றி ஆசான், நன்றி. குருவே சரணம்.